அனைவருக்கும் வணக்கம். அதிமுக என்றாலே ஜெயலலிதா மட்டும்தான் நம்பர் 1, மற்றவர்களெல்லாம் பூஜ்யங்கள் தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஜெயலலிதா கட்சி நடத்தினார் என்பதை விட அடிமை கூடாரத்தை வைத்திருந்தார் என்பதே யாராலும் மறுக்க முடியாத உண்மை. தற்போது ஜெயலலிதா செயல்பட முடியாமல் முடங்கி கிடக்கும் சூழ்நிலையை பயன்படுத்தி ஒவ்வொரு அடிமைகளாக தங்கள் சுயத்தை காண்பிக்க ஆரம்பித்துள்ளார்கள். முதலில் அதிமுகவின் அதிகார மையம் என்று சொல்லப்படும் சசிகலா நடராஜனின் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும், முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவை நொறுக்கி பன்னீர்செல்வத்திடம் முதல்வரின் பொறுப்பை ஒப்படைத்ததில் மத்திய அரசுக்கு பெரும் பங்கு உண்டு. இதில் நேரடியாகவே மத்திய அரசால் சசிகலா நடராஜன் மிரட்டப்பட்டதாகவும் செய்தி உண்டு. ஜெயலலிதாவில் கடுமையாக எதிர்க்கப்பட்ட திட்டங்களான உதய் மின் திட்டம், உணவு பாதுகாப்பு திட்டம் போன்றவை சத்தமில்லாமல் பன்னீர்செல்வத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இப்போது தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்துள்ளது இதில் குறிப்பிடத்தக்கது. இது தவிர கட்சியிலும் ஆட்சியிலும் சசிகலா நடராஜனின் ஆதிக்கத்தை விரும்பாத அதிமுகவின் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் கட்சி பதவியில் உள்ளவர்களும் ஆங்காங்கே சந்தித்து கலந்தாலோசித்து வருவதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக சொல்வதானால் இப்போது தமிழக அரசு நேரடியாகவே மத்திய அரசின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறது என்பதே உண்மை. இந்த நிலையில் சமீபத்தில் அதிமுக ராஜ்யசபா எம்பி எஸ்.ஆர். பாலசுப்ரமணியமும் தஞ்சாவூர் எம்பி பரசுராமனும் பாஜக தலைவர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொறுத்தவரை ஜெயலலிதாவின் அனுமதியின்றி ஒருவரை ஒருவர் பார்க்க கூட முடியாது. அப்படி இருக்கையில் இவர்கள் யாருடைய அனுமதியோடு சந்தித்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இந்த சந்திப்பின் பின்னணியில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்பியான சசிகலா புஷ்பா இருப்பதாக பேசப்படுகிறது. ஏற்கனவே ஒரு பேட்டியில் எனக்கு பின்னால் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார், அவர்தான் எனக்கு வழிகாட்டுகிறார் என ஒரு பேட்டியில் சசிகலா புஷ்பா கூறியதை நாம் மறந்துவிட முடியாது. ஆக மொத்தத்தில் அதிமுகவில் அமித்ஷா அணி என்று ஒன்று உருவாகிவிட்டதாகவே சொல்கிறார்கள் சில அரசியல் பார்வையாளர்கள். நன்றி.